வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் லவ்வர். இந்த படம் February 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. மணிகண்டன், ஸ்ரீகௌரி பிரியா, ஹரிணி, ஹரிஷ்குமார், கண்ணா ரவி, சரவணன் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பிரபுராம் வியாஸ். இந்த படத்தோட கதை, காலேஜ் முடிச்சுட்டு கேஃபே ஷாப் ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அருணும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற திவ்யாவும் லவ் பண்றாங்க. அவங்களுக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனை ஒரு கட்டத்தில் பிரேக்கப்ல வந்து நிற்கிது. அதை பேச்சப் பண்ணவும் முயற்சி பண்றாப்புல அருண். ஆனால் அது எதுவும் வேலைக்கு ஆகல. ஏன்னா ஐயா பண்ண காரியங்கள் எப்படி. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நம்ம நிறைய லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். பார்த்தவுடன் காதல், பார்க்காம காதல், உருகி உருகி காதல், கடைசியில் சுமூகமா பேசி பிரிகிற காதல், செத்து பிரிகிற காதல், கண்தான காதல், நாக்குதான காதல், இதே தான காதல்னு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அந்த கதைகளோட ஆரம்பம் எல்லாமே அவங்களுக்குள்ள லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதுல தான் ஆரம்பிக்கும். அதுவே இங்க 6 வருஷ காதல் இப்போ அப்போன்னு பிரிகிற நிலைமையில இருக்கும்போது தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. கதை என்னமோ அவங்க காதல் முடிய போற தருணத்துல ஆரம்பிச்சாலும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எதனால பிரச்சனை, யாருனால பிரச்சனை, யார் பண்றது சரி, யார் பண்றது தப்பு, முக்கியமா அவங்களுக்கு பிரேக்கப் மஸ்ட்னு நமக்கும் தோண வச்சு அப்புறம் பிரேக்கப் ஆன பிறகு அதை பேட்சப் பண்றதுக்காக ஹீரோ பண்ண தப்பையே மறுபடியும் பண்ணும்போது நமக்கும் மறுபடியும் தே டிசர்வ்ஸ் பிரேக்கப்னு தோன்ற அளவுக்கு நம்மள படத்தை கூட அவங்க இன்வால்வ் பண்ணல, நம்ம இன்வால்வ் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீ தான் என் உலகம்னு சொல்லி உருகி லவ் பண்றதெல்லாம் படத்துல தான். அதுவே நிஜத்துல லவ்ன்றது ஒரு கமிட்மெண்ட். எந்த அளவுக்குன்னா, எங்க இருக்க, என்ன பண்றன்றதுல ஆரம்பிச்சு நீ யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாதுன்னு கண்டிஷனை போட்டு கடைசியில இது நமக்கு செட் ஆகாதுன்னு அந்த பையனோ இல்ல பொண்ணோ டிசைட் பண்ணும்போது அவங்க பேர் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி அந்த காதலை தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க கடைசி வரைக்கும். ஆனா திருந்த மாட்டாங்க. இது ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்கு வேணா ரொம்ப புதுசா இருக்கலாம். ஆனா பல லவர்ஸ்க்கு இது பழக்கப்பட்ட ஒரு பழைய விஷயம். அவங்க இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களோட பாஸ்ட் ஆர் பிரசன்ட் லவ் ஞாபகத்துக்கு வந்துடும். அதை நினைச்சவங்க வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சந்தோஷப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க, அதுவே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸ்கிரீன் பிளேஸ் உண்மையிலே சொல்றேன், 2.5 மணி நேரம் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதை விட படம் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சேன்னு ஃபீல் பண்ணுவோம். ஒரு சிம்பிளான லைனை இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஒரு சீனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. படம் ஒரு இடத்துல கூட நமக்கு லேகா ஃபீல் ஆகலை. அதுவும் டைட்டில் கார்டோட இன்ட்ரோலையே இது எப்படிப்பட்ட படம்ன்ற ஒரு கிளாரிட்டியை நம்ம கொடுத்து நீட்டாக நரேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட சண்டையா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், ஹீரோவோட ஃபேமிலி சுச்சுவேஷனா இருக்கட்டும், இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கட்டும், அவங்களோட பிரேக்கப்பா இருக்கட்டும், அந்த பேட்சப் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ஓவராலா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு தாராளமா சொல்லலாம். நெக்ஸ்ட், விஷுவல்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் பிளசண்டாகவும் இருக்கும். குறிப்பா நிறைய டைட் ஷாட்ஸ் வச்சு அந்த கேரக்டர்ஸோட எமோஷன்ஸை கன்வே பண்ணியிருந்ததும் அந்தந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மாண்டேஜ் ஷாட்ஸும் செம்மையா இருந்துச்சு. நெக்ஸ்ட், மியூசிக்கு டாப் கிளாஸா இருக்கும். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அதை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஒரு கேரக்டரோட ரியாக்ஷன்ஸையும் அப்படியே மியூசிக் மூலமா கொடுத்து நம்மளையும் அந்த ஜோனுக்குள்ள கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் ட்ரீட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கர குவாலிட்டியான அவுட்புட்டா கொடுத்திருந்தாரு மியூசிக் டைரக்டர் சியான் ரோல்டன். நெக்ஸ்ட், கேரக்டரைசேஷன் வைஸ் அருண் அண்ட் திவ்யா கேரக்டர்ஸும் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. குறிப்பா அந்த அருண் கேரக்டரை பயங்கர என்டர்டெய்னிங்கா வடிவமைச்சிருந்தாங்க. அவரோட அந்த முன்கோபம், சந்தேக புத்தி, பொறாமை எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அதே மாதிரியே மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிங் வைஸ் மணிகண்டனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அவரோட அந்த மேனரிசம், பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும். குறிப்பா அவர் ஒரு தடவை சண்டை போடும் போதும் அதுக்கப்புறம் தப்ப உணர்ந்து அவங்க கிட்ட சாரி கேட்கும் போதெல்லாம் அவர் நடிக்கிற மாதிரியே இருக்காது. ஏதோ லைவா லவ்வர்ஸோட சண்டையை பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து, ஹீரோயின் ஸ்ரீகௌரி பிரியாவோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோ கிட்ட இருந்து ஒரு தடவை அவங்களுக்கு கால் வரும்போதும் அவரை நேரில் மீட் பண்ணும் போதும் அவங்க பதட்டப்படுறதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். முக்கியமா ஒரு கட்டத்தில் அவங்க உடஞ்சு அழுகும் போது நம்மளும் கண் கலங்கிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே ஹரிஷ்குமார், ஹரிணி, கண்ணா ரவி, சரவணன், நிக்கிலா சங்கர்னு படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல இந்த லவ்வர் பார்த்த பிறகு நம்மளும் இந்த படத்துக்கு ஒரு லவ்வர் ஆயிடுவோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி வெள்ளைக்கணி தட்டி விட்டீங்கன்னா போராடி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா ஜஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.